நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். தோட்ட தொழிலாளர்களுக்கு 2000 அடிப்படை சம்பளம் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட வேண்டும். தேயிலை ஏற்றுமதிக்கு அறவிடப்படும் செஸ் வரியில் ஒரு பகுதியை பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வரி சலுகையாக வழங்கி இந்த சம்பள உயர்வை வழங்கும்படி அரசை கோருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்விலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இன்றைய தினத்திலிருந்து மழையுடனான காலநிலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்நிலையில் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காற்றானது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தியும் அடாவடியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மதகுரு உள்ளிட்ட 2 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் சக்தியினையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி தம்மை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என அறிமுகப்படுத்தி இருவரும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது நிதி கொடுக்க மறுத்தவர்களை ஜனாதிபதியிடம் ஒளிப்படத்தை காண்பித்து அச்சுறுத்தி நிதியை வலுக்கட்டாயமாக பெற முற்பட்ட போது வர்த்தகர்களுக்கும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டை பெற்றதாக கூறி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டது. இந்த வழக்கு 2024 தாக்கல் செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி அதன்படி 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதால் குறித்த ஆவணம் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்ய எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்று வாதிட்டார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி இது குறித்த வழக்கு விசாரணையின் போது பரிசீலிக்கப்படும் என்று கூறினார். அதன்படி வழக்கை மார்ச் 5ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்துக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஏற்படும் என்று கூற முடியாது. எனினும் அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான அதிகரிப்பு ஏற்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். 2-3 நாட்களில் மின் கட்டணம் குறைக்கப்படும் என தமது அரசாங்கத்தில் எவரும் கூறவில்லை என மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணத்தை 37 வீதத்தால் அதிகரிக்க மின்சார சபை அண்மையில் முன்மொழிந்திருந்த போதிலும் கட்டணத்தை அதிகரிக்காமல் அரசாங்கம் சமாளித்து வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அண்மையில் 2024ஆம் ஆண்டிற்கான இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் தொகையை விரைவில் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு சங்கத்தின் இலங்கை போக்குவரத்து சபை இதுகுறித்த கடிதம் ஒன்றை அனுப்பி இந்த கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதிக்கான தற்போதைய வரி வரம்புகள் மாற்றப்பட்டால் சந்தையில் வாகனங்களின் விற்பனை விலைகளும் பாதிக்கப்படும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தற்போதுள்ள வரி விகிதங்களின் கீழ் வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கியவுடன் மதிப்பிடப்பட்ட விலைகளை கணக்கிட முடியும் என குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் அரசாங்கம் வரி வீதங்களை அதிகரித்தால் வாகன விலைகளும் தானாகவே உயரும் என்றும் வரி வீதங்களை குறைப்பது விலைகளை குறைக்க வழிவகுக்கும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
இலங்கை மக்கள் வங்கியின் சேவைகளில் ஒன்றான பீப்பிள்ஸ் பே வாலெட் செயலி மேம்படுத்தப்படுவதனால் குறிப்பிட்ட நேரங்களில் அந்த சேவை தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று பிற்பகல் 11 மணி முதல் இன்று பிற்பகல் 3 மணி வரை குறித்த செயலி சேவை தடைப்படும். அதேவேளை மக்கள் வங்கியின் தனிநபர் இணைய வங்கியில் பெருநிறுவன இணைய வங்கி சேவைகள், பீப்பிள்ஸ் வேவ் மற்றும் பீப்பிள்ஸ் வைன் மொபைல் பேங்கிங் ஆப் ஆகிய செயலிகள் மேற்குறிப்பிட்ட நேரத்தில் சேவையில் இருக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய அசௌகரியங்களுக்காக தாம் வருந்துவதாகவும் பொதுமக்களிடம் மக்கள் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. காலி மாவட்டத்தில் உள்ள அகிங்கல பகுதியில் உந்துர்லில் பயணித்த இருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முச்சக்கரவண்டி சாரதியொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் குறித்த நபரின் தோல் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகா மனதுங்க தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் உள்ள வத்தேகம பகுதியில் இடம்பெற்ற படுகொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் ஜனவரி 4ஆம் தேதி வத்தேகம அதலகேகொட பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. அதலகேகொட பகுதியில் நபர் ஒருவரை கூறிய ஆயுதங்களால் குத்தி கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 25, 35 மற்றும் 37 வயதுடைய கரந்தனிய, கேகாலை மற்றும் கெட்டிமுல்ல பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வத்தேகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 60 வயதுடையவரே உயிரிழந்துள்ளார். புத்தூரிலிருந்து சுன்னாகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வாகனம் பலாலியிலிருந்து ஏழாலை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து சம்பவத்தை நடாத்திய வாகன சாரதி தப்பி சென்றுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் உள்ள பண்டாரிக்குளம் பகுதியில் தொலைபேசி இணைப்பு கம்பத்தில் வேன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பண்டாரிக்குளம் பகுதியில் இருந்து ரயில் நிலைய வீதி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேன் பண்டாரிக்குளம் அம்மன் கோவிலை அண்மித்த பகுதியில் வாகன சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் அருகே இருந்த தொலைபேசி இணைப்பு கம்பத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் வாகனம் மற்றும் தொலைபேசி இணைப்பு கம்பம் என்பன பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் போது வாகனத்தில் பயணித்தவர்களுக்கு எந்தவித காயங்களுமின்றி உயிர் தப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய மதத்தை அவமதித்ததற்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 9 மாத சிறை தண்டனை வியாழக்கிழமை விடுத்துள்ளது. சிறை தண்டனைக்கு கூடுதலாக ரூபாய் 1500 அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு கொழும்பு மேலதிக நீதவான் பேசன் அமரசேனவினால் வழங்கப்பட்டது. ஞானசார தேரர் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதைத் தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்ட முந்தைய கைது வாரண்டை தொடர்ந்து இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பதுளை மற்றும் கொழும்பு கோட்டைக்கு இடையிலான ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி ரயில் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. மலேக ரயில் பாதையில் ஓகியா இதழ் கல்கின்ன ரயில் நிலையங்களுக்கு இடையில் 146வது மைல்கள் அருகே ரயில் பாதையில் நேற்று பிற்பகல் ஒரு பாறை சரிந்து விழுந்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி சென்ற பொடிமணிக்கு ரயில் எண் 1005 ஓட்டுநர் ரயில் பாதையில் உடைந்த தண்டவாளத்தை முன்கூட்டியே கவனித்து ரயிலை நிறுத்தியதால் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து வந்த பொடிமணிக்கு ரயில் எண் 1005 தற்போது ஓகியா மற்றும் இதழ் கன்கின்னா ரயில் நிலையங்களுக்கு இடையில் பாதையிலே நிறுத்தப்பட்டுள்ளது. ரயில் பாதையை சரி செய்வதற்காக ரயில்வே பிரிவின் ஊழியர்களை நிலையத்துக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் நாவலப்பட்டி ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. நெற்பயிர் செய்கை செய்யும் விவசாயிகளுக்கு நிதி மானியத்துடன் கூடுதலாக 25,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான MOP உரத்தையும் இலவசமாக வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் கரடி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு உர மானியங்களை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள
தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.